மக்கள் திலகம், புரட்சித் தலைவர், பொன்மனச்செம்மல், டாக்டர், பாரத ரத்னா, திரையுலகின் முதல்வர், தமிழகத்தின் முதல்வர், இப்படி எவ்வளோ அடைமொழிகள் கொடுத்தாலும் அதுக்கு சுத்தமாக கரெக்டாக பொருந்தக்கூடிய எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களோட வள்ளல் தன்மை பற்றி இப்போ நம்ம பேசுகிறோம். அதாவது அவருக்கு அந்த கொடுக்குறது வந்துங்க ரத்தத்தில் கலந்துருக்கு. அதை நான் ஏன் சொல்கிறேன்னா, நான் படித்த ஒரு பதிவில் பார்த்தது ஒரு புக்கில். அப்போ நாடகத்தில் நடிக்க சான்ஸ் கேட்டு அலைகிற காலகட்டம். எம்ஜிஆர் கிட்டத்தட்ட அவருக்கு நினைவு 19 வயசுலேருந்து சொல்கிறேன். அந்த 19 வயசுலேருந்து நாடகத்தில் நடித்து சின்ன சின்ன வேஷங்கள் நடிக்க சான்ஸ் கேட்டு போவாராம். அப்போ எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அப்போ இந்த பைஜாமா ஜிப்பா மாதிரி உடை அணிகிறது வழக்கம். அப்போ அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த துணி ஒரு மாதிரி சுருங்க இருந்தால் சேர்க்க மாட்டாங்க. அதை நல்லா தேய்ச்சி ஃப்ரெஷ்ஷாக நீட்டாக போட்டு போனால் தான் உள்ளேயே அனுமதித்து சான்ஸ் கொடுப்பாங்கன்னா ஸ்டுடியோக்களில், அந்த நாடக குழுக்களில். அப்போ ஒரு தடவை அப்போ போய் நடித்தாருன்னா அந்த டயத்துக்கு தகுந்த மாதிரி ₹1 ₹2 ₹5 வரைக்கும் ஊதியம் கிடைக்குமா. அன்றைக்கி அது மிகப்பெரிய பணம். அந்த ₹1 ஒரு குடும்ப செலவுக்கே ஒரு நாளைக்கு ₹1 தான் ஆகும்னா பார்த்துக்கங்களேன். அந்தளவு பணத்துக்காக நடிக்க ஜிப்பாவை எடுத்து, இப்போ பூந்தமல்லின்னு சென்னையில் சொல்லுவாங்க, ஆங்கிலத்தில் பூனமல்லின்னு சொல்லுவாங்க. அந்த பூந்தமல்லி பூங்காவில் அந்த ட்ரெஸ் எடுத்துகிட்டு தேய்க்க போகிறாரு. கையில் 1 அணாவோ 2 அணாவோ வச்சுருக்காரு. அது 2 சட்டை தேய்க்கிறதுக்கான காசு தான் அது. அதை கொண்டு போகும்போது ஐயா சாமின்னு ஒரு குரல் கேட்டிருக்கு. புரட்சித் இவர் திரும்பி பார்த்துருக்காரு. ஒரு வயசான அம்மா, அப்பா நான் 2 நாளாக சாப்பிட்லப்பா, பசிக்குது, பசி கண்ணை அடைக்குது, எனக்கு ஏதாவது தர்மம் பண்ணுப்பா, நான் வாங்கி சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா கேட்டிருக்காங்க. அப்போ அவர் சொல்லியிருக்காரு பாருங்க, நான் கூட வாங்கிட்டு வந்து தர்றேம்மா, எங்கேம்மா போகணும், இல்லைப்பா நீ கொடுப்பா, நான் சாப்பிட்டுக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த காசை அப்படியே கொடுத்துட்டு அந்த கசங்கின ட்ரெஸ்ஸோடு போய் அன்னைக்கு பூரா பட்னி இருந்திருக்காருங்க. இதை வெளியில் யார்கிட்டையும் சொல்லலை. அடுத்த நாள் இன்னொரு ஆள்கிட்ட ஒரு ₹1 கைமாற்று வாங்கிட்டு போய் அந்த ட்ரெஸ்ஸெல்லாம் தேய்ச்சி அவர் சாப்பிட்டு நாடகத்தில் நடித்து பசியாருன அதுதான் ஒரு சத்துணவு தந்த சரித்திர நாயகன்னு எல்லாம் சொன்னாங்கன்னா பொருந்தும். அந்த மக்கள் செல்வம் இல்லாதனால தமிழக மக்களை தான் பெற்ற பிள்ளைகளாக அவர் நேசித்து தமிழ் மொழியை மொழியாக நடித்து ஏகப்பட்ட படங்கள் நடித்து தமிழ்நாட்டுக்காகவே வாழ்ந்து தமிழக மக்களுக்காகவே உயிர் துறைந்த ஒரு உத்தம தலைவன்னா எம்ஜிஆரை நிச்சயம் சொல்லலாம்.